முதலமைச்சர் சொன்னார், வேல்முருகன் நான் உனக்கு பண்ருட்டி தொகுதியில கொடுக்கிறது ஒரு சீட் இல்ல, அது ஒரு எம்எல்ஏ பதவி அப்படின்னார். ரொம்ப நன்றிங்க முதல்வரே. நான் திரும்ப திரும்ப ஒரு எம்எல்ஏ ஆவறதுக்கு நான் கட்சி நடத்தல. இங்க உட்கார்ந்து இருக்கிற என் கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு நகரமன்றத்தினுடைய தலைவராக, ஒரு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய தலைவராக, இன்னும் பல சட்டப்பேரவை உறுப்பினர்களை பெறுவதற்கு நான் கட்சி தொடங்கி இருக்கிறேன். ஒரு எம்எல்ஏ ஆகுனா உங்க கட்சியில சேர்ந்து ஆகிட்டு போறேன். எதுக்கு நான் தனியா கட்சி நடத்தணும்? அதனால் எனக்கு ஒரு சீட் என்ற பேச்சே வேண்டாம். பேச்சுவார்த்தை சுமூகமாக நடைபெறவில்லை. சரி, இவங்க இதுல இருந்து ஏறி வர மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கொண்டு அப்புறம் அறிவித்து எனக்கு சீட்டே வேண்டாம். 15 வருஷம் கட்சி தொடங்கி திரும்ப ஒரே ஒரு இடம் கொடுக்குறீங்க அப்படிங்க போது அதுவும் எனக்கு வேண்டாம். அதுவும் என்ன தெரியுமா சொன்னாங்க, என் சொந்த தொகுதியிலிருந்து நான் இங்க அறிவிக்கிறேன், நான் கேட்கிறேன், நான் எம்எல்ஏவாக இருக்கிற பண்ருட்டி தொகுதியை குறித்து அவங்க வாயை திறக்கல, அல்லது என் சொந்த தொகுதியான நெய்வேலி தொகுதியை குறித்து வாயை திறக்கல. சௌமியா அன்புமணி எங்கு போட்டியிடுகிறதோ அங்கு அவரை எதிர்த்து வேல்முருகன் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னது ஒரு மூத்த அமைச்சர். ஒரே குடும்பத்தில் அண்ணனும் தம்பியுமாக இருந்த அந்த கட்சியில அந்த கட்சிக்காரர்களுக்கு எனக்கும் சண்டையை மூட்டி விடுற வேலையை ஒரு சிலர்கள் முயற்சித்தார்கள். அது அவங்க விளையாட்டுக்கு சொன்னாங்களோ உண்மையா சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. ஆக இந்த செய்தி காதுக்கு வந்த பிறகு நான் சொன்னேன், எனக்கு சீட்டே வானாங்க, தேவையில்லாம விடுதலை சிறுத்தைகளுக்கு எங்களுக்கு இப்ப என்ன நடக்குது, ஒரு சிட்டிங் எம்எல்ஏ நான் இருக்கிற இந்த தொகுதியில விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் அண்ணன் திருமாவும் நானும் அண்ணன் தம்பியாக கைகோர்த்து தமிழீழ விடுதலை போராட்டத்திலும் தமிழ்நாட்டின் உரிமை போராட்டத்திலும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பிலும் இந்த சமூக மக்கள் ஒருவனுக்கு ஒருவன் சண்டையிட்டுக் கொண்ட வன்னியர் பறையர் மோதலை தடுத்து நிறுத்தி ஒரு கலவரம் இல்லாத கடலூர் மாவட்டத்தை, ஒரு கலவரம் இல்லாத வடதமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இந்த சூழல்ல திமுக என்ன வேலை செய்து பாருங்க, இந்த சீட்டை என்கிட்ட இருந்து பறிச்சு விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்கிறாங்க. அதுவும் விடுதலை சிறுத்தைக்காக இந்த ஊர்ல கொடி கட்டி கோஷம் போட்டு ஜெயிலுக்கு போய் அடி வாங்கி உத வாங்கின எந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு கிடையல. அது அந்த உள்கட்சி விவகாரம், அதுக்கு நான் போகல. அப்ப இது என்ன நியாயம்? திமுக என்ன செய்து இங்க ஆதி தமிழராக இருக்கின்ற பறையரும் படையாட்சியும் இந்த தேர்தலில் சண்டை போட்டுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராசா. கடந்த தேர்தலை எப்படி நான் கிராமப்புறங்களிலும் ஆதி தமிழர்கள் வாழ்கின்ற பகுதிகளிலும் வாக்கு கேட்டு வருகை வந்த போது வாஞ்சியோடு எனக்கு ஆளுயர மாலைகளை அணிவித்து அண்ணன் திருமாவர்களின் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் தங்கள் தோளில் சுமந்து எனக்கு வாக்கை வாங்கி தந்தார்களோ, அதே மாதிரி ஆயிரம் என்று இஸ்லாமிய உறவுகள் அந்த பூத்துகளிலே 90% வாக்குகளை எனக்கு அளித்து என்னை வெற்றி பெற செய்தார்களோ, அந்த நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் மீண்டும் ஒருமுறை இருகரம் கூப்பிய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்காட்டுகிறேன். நான் இந்த தேர்தலில் பண்ருட்டி தொகுதியில் போட்டியிடுகிறனா அல்லது தமிழ்நாடு முழுவதும் பயணங்கள் மேற்கொண்டு என்னை அவமானப்படுத்தியவர்களை, என் சுயமரியாதைக்கும் தன்மானத்திற்கும் இழக்கை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒரு சரியான பாடங்களை எதிர்காலத்தில் புகட்டுவதற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியை கட்டமைத்து தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு மாபெரும் சக்தியாக தமிழக வாழ்வுரிமை கட்சியை உருவாக்குவதற்காக பயணம் மேற்கொள்கிறேனா என்பதை அதிகபட்சம் 24 மணி நேரத்திலே நான் அறிவிக்க இருக்கிறேன். அதுக்காக நீங்க கேட்கலாம், ஏன் இப்ப எங்க தொகுதியில நிக்க மாட்டீங்களா அப்படின்னு. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், அது நான் நின்னாலும் சரி, இங்கே மேடையிலே வீட்டிருக்கிற சுரேந்திரில் தொடங்கி ஞானவேல் வரையிலும் இங்கே நின்று கொண்டிருக்கிற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, இங்கே என்னுடைய சகோதரில் தொடங்கி கார்த்திக் வரையில் நின்று கொண்டிருக்கிற எந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, மேடையிலே இந்த அரங்கு முழுவதும் கூடியிருக்கிற என் தாய்மார்களும் உங்களில் ஒருவராக இருந்தாலும் சரி, கட்சிக்காக 24 மணி நேரமும் பயணம் செய்கின்ற தலைமை நிலைய செயலாளர் கண்ணனாக இருக்கலாம், அல்லது முத்துலட்சுமி வீரப்பனார் போன்றவர்களாக இருக்கலாம், யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒரு கட்சி வளர வேண்டும் என்று சொன்னால், கட்சி களத்தில் பணி மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இன்னும் 24 மணி நேரத்தில் நாங்கள் முடிவு செய்து அறிவிக்க இருக்கின்ற அந்த வேட்பாளரை நீங்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும்.
எந்த இடத்திலும் சாதிய மோதல்களோ சண்டைகளோ பிணக்குகளோ வரக்கூடாது. ஆதலால் அண்ணன் திருமாவளவன் அவர்களும் காட்டுமன்னார்குடியிலே போட்டியிடுவதாக அறிவித்திருக்கிறார். அவருடைய வேட்பாளர்கள் வீதம் 8-7 இடங்களிலே போட்டியிட இருக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் ஒரு புரிதலோடு அவர்கள் கட்சிக்கு வாக்கு கேட்பார்கள், நாம் நமது கட்சிக்கு வாக்கு கேட்போம். நாம் நம்முடைய தலைமையிலான ஒரு அணி அமைத்திருக்கிறோம். ஒரு சீட்டுக்கு போய் வேல்முருகன் அதிமுக ஆபீஸ்லயும் திமுக ஆபீஸில் நிற்பதை காட்டிலும் தன்மானத்தோடு சுயமரியாதோடு முதுகெலும்போடு தனித்து நின்று போராடி மடிவதே மேல் என்கிற முடிவை உங்களை நம்பி எடுத்திருக்கிறேன். ஒரு 5 வருஷம் பதவி இல்லாத இருந்தா வேல்முருகனுக்கு ஒன்னும் குடிமொழிக்கு போகாதே. அந்த 5 ஆண்டும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். இங்கே கூட நூற்றுக்கணக்கான என் உறவுகளுடைய கல்யாணம் காது குத்தி மஞ்சளாட்டி விழாவுக்கு என்னால வர முடியல. கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளுக்கு வர முடியவில்லை. கூட்டணி கட்சி தோழர்கள் அழைக்கின்ற போது வர முடியவில்லை. சாதி மத கட்சி எல்லைகளை கடந்து நூற்றுக்கணக்கான பத்திரிகையோட வர முடியல என்னால. காரணம், இந்த கட்சியை கட்டமைப்பதற்காக இரவு பகல் பாராமல் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். ஆதலால் பதவியை வாய்ப்புள்ளவர்களுக்கு வழங்கிவிட்டு தேர்தல் பணிக்காக தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தேர்தலிலே கட்சி கட்டமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரியில் தொடங்கி கும்மிடிப்பூண்டி வரையிலும் சில இடங்களிலே வலுவாக இருக்கின்ற இடங்களிலே தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கென்று சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கின்ற அந்த கட்டமைப்பு பணிகளை நான் மேற்கொள்வதற்கு கட்சியினுடைய உயர்நிலை குழு நாளை முடிவெடுத்து எனக்கு அந்த வாய்ப்பை வழங்கினால் அதை நான் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அப்படி நான் செய்கின்ற போது இங்க உங்களில் ஒருவரை, இந்த பகுதியின் மண்ணை சார்ந்த ஒருவரை, இந்த தொகுதியின் வாக்காளராக இருக்கக்கூடிய ஒருவரை என்னை நம்பி எனக்கு துரோகம் செய்யாமல் நான் தனியா நிக்க போறேன்னு முடிவெடுத்து பல ஆண்டுகளுக்கு முன்பே அறிவிச்சேன். அதாவது தனியா நிக்க போறேன்னு இல்ல, இந்த நான் எம்எல்ஏவுக்கு நிக்க போறது இல்லை அப்படின்னு சில முன்னணி தலைவர்களுக்கா தெரியும், சில கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் தெரியும். சரி, எம்எல்ஏ பதவி இனிமேல் நம்ம எம்எல்ஏ கிட்ட இருக்காதுன்னு சொல்லி பல பேர் பல கட்சிக்கு ஓடனா, பல பேர் எனக்கு துரோகம் செஞ்சான், பல பேர் நான் எம்எல்ஏவுக்கு நிக்க மாட்டேன் என்கிட்ட காசு இல்லைன்னு ஒதுங்கினா. ஆனா அப்படி எல்லாம் ஒதுங்கினவன், ஓடனவன், காட்டி கொடுத்தவன், துரோகம் செஞ்சவன் போக என்கிட்ட மிச்சம் இருக்கின்ற இருப்புக்கள் என்பது என் மீது மாறாத பற்றும் அன்பும் கொண்ட அப்பழுக்கற்ற என் தொண்டர்கள் தான் என்னோடு இருக்கிறார்கள்.